அன்பு வணக்கங்கள். ஹேபிட் மேனேஜ்மெண்ட் பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோர்ஸ்ல நம்ம வளமா வாழறதுக்கு என்னென்ன தேவைகள், அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்னென்ன பழக்கங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி, என்னென்ன பழக்கங்கள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு உதவும் பழக்கம். ரெண்டாவது, என்னை சார்ந்தவருக்கு உதவும் பழக்கம். மூணாவது, என் சந்ததியினருக்கு உதவும் பழக்கம். நாலாவது, எதிரிகளிடம் இருந்து காக்கும் பழக்கம். அஞ்சாவது, உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் பழக்கம். எப்பவுமே ஆன்ட்டி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கூடவே சேர்ந்து சொல்லி பழகுங்க, சரிங்களா? சரி, அடுத்தது ஆன்ட்டி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? எனக்கு உதவும் பழக்கம், அதுக்கு கீழே எந்தெந்த பழக்கங்களை லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம அது என்னென்ன பழக்கங்கள் அப்படின்றத பார்க்க போறோம். எனக்கு உதவும் பழக்கங்களுக்கு கீழே இது என்னென்ன பழக்கங்கள் வருது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் பழக்கம், முயற்சி செய்யும் பழக்கம். முதல் பழக்கம், முயற்சி செய்யும் பழக்கம், சரிங்களா? ரெண்டாவது, தொடர்ந்து படிக்கும் பழக்கம். தொடர்ந்து படிக்கும் பழக்கம். மூன்றாவது, முறையாக சாப்பிடும் பழக்கம். முறையாக சாப்பிடும் பழக்கம். நாலாவது, துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம். துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம், சரிங்களா? சரி, எனக்கு உதவும் பழக்கத்துக்கு கீழே அதான் எந்தெந்த பழக்கங்கள் நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்க போகுது, சரிங்களா? நாமளே பெனிஃபிட் ஆகிறதுக்கு என்னென்ன பழக்கங்கள் உதவ போகுது அப்படின்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா இதுக்கப்புறம் பார்க்க போறோம். முதல் பழக்கம் என்ன? முயற்சி செய்யும் பழக்கம். எப்பவுமே முயற்சி செய்யணும். இந்த முயற்சி தான் என்னது நமக்கு உதவும் நம்ம மேல மேல அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு. அடுத்தது, தொடர்ந்து படிக்கும் பழக்கம். ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? தொடர்ந்து நம்ம ஏதாவது படிச்சு நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, முறையாக சாப்பிடும் பழக்கம். எப்படி சாப்பிடணும்ன்றது நம்ம பல பேருக்கு தெரியவே தெரியாது இல்லையா? எப்படி சாப்பிடுறதுன்றது இந்த பழக்கத்து மூலமா நம்ம கத்துக்க போறோம். நாலாவது, துன்பங்களை சமாளிக்கும் பழக்கம். நமக்கு எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு அழுக வந்துகிட்டே இருக்கு இல்லையா? சரி, அதெல்லாம் சமாளிச்சு நம்ம எப்படி ஹாப்பியா நம்மளை வச்சுக்கிறது அப்படின்றத இந்த பழக்கத்து மூலமா நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சில செல்லக்குட்டீஸ் கேக்குறாங்க, ஆன்ட்டி நீங்க நம்ம ப்ராஸ்பரஸா ஹாப்பியா வாழணும்னா நமக்கு சில தேவைகள் உண்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த தேவையில பணம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? சரி, பணம் இருந்தா தானே நம்மளால ப்ராஸ்பரஸா வாழ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நிச்சயமா இல்லையா செல்லக்குட்டீஸ்? நமக்கு பணம் இருக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். அதுக்கெல்லாம் எது ரொம்ப முக்கியம்? பணம் இல்லையா? சரி, அந்த பணம் இருந்தாதான் நம்மளால ப்ராஸ்பரஸா வாழ முடியும், கண்டிப்பா இல்லையா? சரி, அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன பழக்கம் தேவைப்படுது அப்படின்றத சொல்லி அனுப்புங்களேன், சரிங்களா? எந்த பழக்கத்தால அந்த பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்ட்டு சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்க. இதுதான் இன்றைக்கான அசைன்மெண்ட் கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.